குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். அதாவது எல்லாருமே குரு சுக்ரன் ஜோதிட டிவில நீங்க கேட்கக்கூடிய பலன், நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அத பத்தின பலன் தான் இப்ப நட்சத்திர பலன். 27 நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய குணம் என்ன, இதுல என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய குணம் என்ன, நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்கக்கூடாது, இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க, இதான் விதி ஜாதகம். நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது, என்ன புத்திகள் நடக்குது, அந்த திசை புத்தி வரும்போது உங்களுடைய வயசுக்கு ஏத்தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும், இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர், நீங்க எந்த விஷயத்துல போகணும், எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும், இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன். இந்த பலன் நட்சத்திர பலன் 27 நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல ஒவ்வொரு திசா புத்திக்கும், அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும், என்னென்ன புத்தி வரும், எதுல கவனமா இருக்கணும், எதுல கவனமா இருக்கக்கூடாது, இதை பத்தியும் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விசாக நட்சத்திர அன்பர்களே, பொதுவாக விசாக நட்சத்திரம், இந்த நட்சத்திர அதிபதி யாரு? குரு பகவான். அதாவது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஃபுல்லா உங்களுடைய வாழ்க்கை பலன், நட்சத்திர பலனை பத்தி நம்ம ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒருத்தர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருன்னா எல்லாரும் ஒரே மாதிரி குணம் இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க. அப்போ உங்களுடைய குணங்கள் என்ன, நீங்க எந்த ஒரு வேலை உத்தியோகத்துல போனா நல்லா இருக்கும், எந்த துறை உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லி அதுக்கான வீடியோ தான் இது. ஃபுல் வீடியோ இது ஒரு பொது பலன் தான். ஏன்னா ஒரு சில பேர் லக்னத்தை நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப நான் நட்சத்திர பலன் பேசுறேன்னா உங்களுக்கு எந்தெந்த திசை உங்களுக்கு யோகமான திசை, எந்தெந்த திசை பலவீனமான திசை, இதை பத்தியும் ஃபுல் வீடியோ அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. அதுக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். இது முழுக்க முழுக்க உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய குணங்கள், நீங்க எதுல போனா நல்லா இருக்கும் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அதுக்கான வீடியோ தான் இந்த ஃபுல் வீடியோ. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த விசாக நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் எதுக்கெல்லாம் அதிபதி என்ன பாத்தீங்கன்னா, கல்விக்கு முக்கிய காரகம் எதுனா இந்த குரு பகவானை சொல்லுவாங்க. ஒருத்தருடைய படிப்பு கல்விக்கு காரகர் இந்த குரு பகவானை வருவாரு. அது மட்டும் இல்லாம பணத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த குரு பகவானை சொல்லணும். அதாவது ஒரு பெரு பொன்னன்னு சொல்லுவாங்க, பொண்ணுக்கு அதிபதி. ஒருவருடைய மனிதனுடைய ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி, ஒரு பல தோஷம், எவ்வளவு ஒரு தோஷம் இருந்தாலும் சரி, அந்த தோஷமான இடத்த குரு பகவான் பார்த்தா மட்டும் அந்த தோஷம் கிடையாது. செவ்வாய் தோஷமா இருக்கட்டும், சர்ப தோஷமா இருக்கட்டும், எந்த தோஷம் இருந்தாலும் சரி குரு பகவானுக்கு மட்டும்தான் அந்த பலன் உண்டு. அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறார். அப்ப விசாக நட்சத்திர அதிபதி குருவாகிறதுனால எல்லாருமே இந்த குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலேயுமே நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்களை தான் 100% இருப்பாங்க. அது ஒரு லக்னத்தை பொறுத்து தான். லக்னத்துல குரு நல்லா இருந்தா நல்லதா விதமா இருப்பாங்க, குரு கெட்டு போயிருந்தா ஒரு பலவீனத்தையும் பார்ப்பாங்க. அது ஃபுல்லா வச்சு சொல்ல முடியாது. உங்க ஜாதகத்துல லக்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும் நீங்க எப்படிப்பட்டவங்க. குரு நல்லா இருந்தா நல்ல பலன், நான் சொல்லக்கூடிய நட்சத்திர பலன் 100% கரெக்டா இருக்கும். ஏன்னா இது பொண்ணுக்கு அதிபதி, தங்கத்துக்கு அதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா படிப்பு கல்விக்கு அதிபதி, நிறைய பேர் அந்த ஆசிரியர் பார்க்கக்கூடிய நபர்லாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. இல்ல இவங்க அவங்க ஜாதகத்துல குரு உச்சமா இருக்கும், குரு பலமா இருக்கும், ஒரு பொதுமக்கள் 4 பேருக்கு அறிகுறி சொல்லக்கூடிய தகுதி இருக்கும், ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும், அமைதியான வேலை, பொறுமையான வேலை, இதெல்லாமே பார்க்கக்கூடிய நபர்கள், எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த விசாகனத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. அதாவது குருவுடைய நட்சத்திரம் பிறந்தவங்க இருக்கணும்.
இவங்க கோபத்தை காட்ட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி கோபம் அங்க இருப்பது கொஞ்சம் குறைவுதான். பெருசா நம்ம கோபக்காரன்னு சொல்ல முடியாது விசாகனத்துல பிறந்தவங்க. இதுல என்னன்னா விசாகனத்துல பிறந்தவங்க இதுல 3 பாதம் வரை துளாராசியில வரும், 4ஆம் பாதம் மட்டும் விருச்சிக ராசியில வரும், அவ்வளவுதான். அதாவது விசாக நட்சத்திரம் 3 பாதம் வரை துளாராசியில வரும், 1 பாதம் மட்டும் விருச்சிக ராசியில வரும். அப்ப எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அதுக்கான வீடியோ தான் இது. நல்லா பாருங்க. இப்ப 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், இவங்க எதுல போனா நல்லா இருக்கும். பொதுவா விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க தைரியமானவங்களா இருப்பாங்க. எப்படி சொல்லலாம், தைரியமானவங்க, நேர்மையானவங்க, நீதி தவறாத நீதியான குணம், நேர்மையான குணம், பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அவசர புத்தி அதிகமா இருக்கும். அதாவது விசாகனத்துல 1ஆம் பாதத்துல பிறந்தா பறந்துகிட்டு இருப்பாங்க எல்லா வேலையிலையும் சரி. இப்ப நம்ம ஒரு வேலையை கொடுக்கறோம்னா அந்த வேலையை ஃபாஸ்டா போய் முடிக்கணும், அதை முடிச்சுட்டு எப்படா நம்ம வெளியில வரணுங்கிற சிந்தனை தான் விசாகனத்துல 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. எடுத்துப்பாரு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் ஈடுபாடு பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு 10 பேர் மதிக்கிறாப்புல ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலை, 4 பேர் மதிக்காப்ப அந்தஸ்தான வேலை எல்லாமே இவங்க இருப்பாங்க. கஷ்டமான வேலையை, கடுமையான வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. மண் சம்பந்தப்பட்ட வேலையில பார்க்கக்கூடிய அனுகூலம் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பார்க்கக்கூடிய தகுதி எல்லாம் இவங்களுக்கு இருக்குது. விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீகம், அரசாங்கம், கட்டிடம் சம்பந்தப்பட்டது, யூனிஃபார்ம் போட்டு பார்க்கக்கூடிய வேலைகள், ஒரு பெரிய பெரிய அதிகாரிகள், இது எல்லாமே இந்த விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. அதாவது உயர்ந்த அதிகாரிகளா இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க, விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. நான் 4 பாதத்துக்கும் பலன் சொல்றேன், சரிங்களா? 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க இந்த தகுதிக்கு நம்ம போகணுங்கிற ஆசை மனசுக்குள்ள இருக்கும். அவங்க போறாங்களோ போகலையோ அந்த ஆசை அவங்கள்ட்ட இருக்கும். நீதி நேர்மையாக இருப்பாங்க. அடுத்து விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க இவங்களுடைய குணங்கள் எப்படின்னா ரொம்ப நாகரிகமான குணமா இருக்கும். ஒரு இடத்துக்கு போனா அதிகமா யார்கிட்டையும் பேச மாட்டார். உண்டு, தான் வேலை உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, தன்னுடைய ஃபேமிலி உண்டு. அதிகமா செலவு பண்ண மாட்டாரு. ஒரு விஷயத்துல நிதானிச்சு சிந்திச்சு முடிவெடுப்பார். எப்போதுமே வருமானத்தை பத்தி தான் இவங்க எண்ணங்கள் அதிகமா இருக்கும். நம்ம சம்பாதிக்கணும், வருமானத்தை ஈட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அதிக கலைகளை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அதிக கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அழகான பொருட்களை ரசிக்கிற தன்மைகள், உல்லாச பயணங்கள், இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். குடும்பத்துக்காக எல்லாமே இழந்துருவாங்க, அவ்வளவுதான். இதுதான் இவங்களுடைய விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. நல்ல உழைப்பாளிகள், நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும், நாகரிகமான குணம் இருக்கும். ஒரு இடத்துக்கு போனா பர்சலாண்டியா போயிட்டு நீட்டா சென்ட் அடிச்சுக்கிட்டு நீட்டா லுக்கா போகக்கூடிய நபர்களா இவரை தான் இருப்பாங்க. இவரை யாரும் நீங்க தப்பா சொல்ல முடியாது. ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய முக லட்சண பாவனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு திறமையான குணங்கள், திறமையான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா எப்போதுமே பணம், வருமானம், இன்கம் இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை அதிகமா இருக்கும் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும். நம்ம குடும்பம், ஃபேமிலி இதைதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அடுத்ததான் நெக்ஸ்ட் அதை பத்தி வேற அடுத்த குடும்பத்தை சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆனா தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க. அடுத்து விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலிங்க. இவங்கள மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது. அறிவு திறமை பயங்கரமா இருக்கும். அறிவு ஆற்றல் சொல்லுவாங்கல்ல, இது இவங்கள்ட்ட அதிகமா உண்டு. நிறைய பேர் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க அக்கௌண்ட்ஸா, கணக்கு வழக்கா, இல்லை ஆடிட்டிங், நிறைய இதுல பாருங்க இந்த எழுத்து மூலமாக காரியத்தை சாதிப்பாங்க. கோபத்தை காட்ட மாட்டாங்க. நீ என்னை அடிக்கிறியா அடி, என்னுடைய திறமை எங்க இருக்கும், என்னுடைய பேனா உனக்கு பதில் சொல்லும். கரெக்டா ஒரு விஷயத்த ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க தான். புத்திசாலி குணமும், நல்ல டேலண்டான குணமும், நல்ல அறிவு ஆற்றலும், நல்ல ஒரு தன்மையான குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். காரியத்துல கண் மாறி இருப்பாங்க. உங்கள்கிட்ட நல்லவனா நல்லவன் மாதிரி பேசுவாங்க, கெட்டவனா கெட்டவன் மாதிரி பேசுவாங்க. ஆனா எந்த விஷயத்தையும் முடிக்காம இல்ல வர மாட்டாங்க. ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்கிட்டு, அதுவும் நேர்மையான வழியில மட்டும்தான் போவாங்க. நேர்மையான குணம் மட்டும்தான் இருக்கும். ஆனா
அந்த பொறுமையான குணமும் இருக்கும், கோபமும் இருக்கும், நல்ல எண்ணமும் இருக்கும். 2 விதமான கலவை மனிதன் விசாக 3ஆம் பிறந்தவங்க. நல்ல ஒரு புத்திசாலியா இருப்பாங்க. ஆசிரியர், கணக்கு வழக்கு, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாம் இவங்க டாப் பர்ஃபெக்டா வேலை செய்வாங்க. அடுத்து 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க தன்னைத்தானே குடும்பத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நபர்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க தான். குடும்பத்தை பத்தி ரொம்ப ரொம்ப பயங்கரமா சிந்திப்பாங்க. அறிவு ஆற்றல் அதிகமா இருக்கும் இவங்கள்ட்ட. அறிவு ஆற்றல், அறிவாளிகள் அம்புட்டு எல்லாருமே பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு உள்ள மைண்ட் பயங்கரமா இருக்கும். ஒரு வேலை கொடுத்தா அது முன்னாடியே கற்பனை பண்ணி வச்சிருவாரு, இந்த வேலை இப்படிதான் இருக்குமா அப்படின்னு. முன்னாடி வச்ச கால பின் வைக்க மாட்டார். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க குடும்பத்துக்குள்ள தன்னுடைய ஃபேமிலி மேல நிறைய அனுகூலம் இருக்கும். நிறைய நகை கடை வச்சிருக்கிறது, கமிஷன் ஏஜென்சி பண்றது, உணவு சம்மந்தப்பட்ட துறையில போறது, ஒரு வருமானம் ஓடி போய் சம்பாதிக்கக்கூடிய குணங்கள், நிறைய ஒரு டிராவல்ஸ் நடத்தக்கூடிய தகுதிகள், இது எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். ஒரு நிறுவனம் வச்சு நிறுவனம் பண்ணக்கூடிய தகுதிகள், இடபூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்ணக்கூடிய தகுதிகள், நீர் சம்பந்தப்பட்ட வேலையில ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க தான். ஒரு 10 பேராச்சு நிர்வாகம் பண்ணுவாங்க. இவங்க நம்பி ஒரு விஷயத்த ஒப்படைங்க, அந்த நம்பிக்கையை காப்பாத்துவாங்க. அதாங்க விசாக நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல பிறந்தவங்க. தாய் மாறி இருந்து தன்னுடைய குடும்பத்தை காக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நான் 4 பாதத்துக்கு 4 விதமான குணத்தை சொல்லியிருக்கேன். இதான் உங்களுடைய கேரக்டர். நீங்க இப்படிதான் இருப்பீங்க, இப்படிதான் இருக்கணும், இதுதான் விதி. இப்ப உங்களுக்கு என்ன திசை உங்களுக்கு யோகமா இருக்கும், எந்த திசை யோகம் இல்லாத திசை, இப்ப டீட்டெயிலா பாக்குறோம். வரக்கூடிய முதல் திசை குரு தசை வரும். 16 வருஷம் குரு தசையை ஃபர்ஸ்ட் நீங்க அட்டன் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க? 16 வருஷம் குரு தசையை அட்டன் பண்ணுவீங்க. குருக்கு அப்புறம் சனி தசை வரும். குரு தசை பொதுவா லக்னத்துல இருந்து குரு நல்லா இருந்தா நல்ல யோகத்தை சூப்பரா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனால் சனி தசை வரும்போது கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஆரம்பத்துல அப்படியே ஒரு மந்தத்தன்மைக்கு தள்ளப்படுவாங்க. 16 வயசு 10 வயசுக்குள்ள ஒரு சில பேருக்கு வரும். அது 2ஆம் பாதம் 3ஆவது பிறந்த பொறுத்து தான். அந்த சனி தசை வரும்போதுதான் இவங்களுக்கு சரி இருக்காது. சனி தசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் லக்னத்துக்கு சனி நல்லா இருந்தா யோகத்தை கொடுத்துப்பாரு, நல்லா இல்லாட்டினா கண்டிப்பா இங்க தடைகள் உண்டு. படிப்பு கல்வியில ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமங்கள், கடன் பிரச்சனைகள், பகை பிரச்சனைகள், இது மாதிரி ஒரு தடைகள், குடும்பத்துல நிறைய கஷ்டங்கள், அம்மாவுடைய உடம்பா இருக்கட்டும், இல்ல பூர்வீக சொத்தா இருக்கட்டும், பூர்வீக இடமா இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு மந்தமான தன்மைகள், இது மாதிரி அமைப்பு சனி திசை வந்தாலும் சரி, சனி புத்தி வந்தாலும் சரி, இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சில ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துரும். எடுத்து பார்த்துக்கணும். சனிக்கு அப்புறம் யார் வருவார்? புதன் வருவார். பொதுவாக புதன்ங்கிறது இவங்களுக்கு ஒரு விரயத்தை காட்டும். புதன் தசை என்ன பண்ணும்? ஒரு சில பேர் கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு சுப காரியங்கள், சுப செலவுகள், இது மாதிரி அமைப்பு கொண்டது காட்டும். அப்ப படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், புதன்ல தான் திருமணம் பண்ணுவாங்க, சுபகாரியம் நடக்கும். சனி புதன் 2க்குள்ள திருமணம் பண்ணிடுவாங்க இந்த காலகட்டத்துல. இது மாதிரி சிந்தனை உண்டு பண்ணும். ஆனா வழக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை ஒரு சில பேருக்கு இந்த புதனை கொண்டு காட்டும். புதனை பகைன்னு சொல்ல முடியாது, ஒரு நட்பு கிரகமா எடுத்துக்கலாம். அது ஒரு சில பேர் சனியை விட புதன் குருக்கு ஒரு நட்பா எடுத்துக்கலாம். இருந்தாலும் சனிங்கிறது இவங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்கும். சனி தசை வரும்போது பாருங்க, பெற்றோருக்குலாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் ஆரம்பத்துல, இல்ல இவங்களுக்கே கஷ்டத்தை கொடுத்துரும். இல்ல புதன் வரும்போது கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை மாதிரி பார்த்துருவாங்க. புதனுக்கு அப்புறம் கேது தசை. கேது தான் பயங்கரமான கவனமா இருக்கணும். கேது வரும்போது உடம்புல கத்தி வைக்கிறது, ஆபரேஷன் பண்றது, ஒரு விரைய செலவுகள், குடும்பத்துல ஒரு பலவீனங்கள், ஒரு குழப்பங்கள், ஒரு மனரீதியா ஒரு பாதிப்புகள், இது மாதிரி ஒரு சில தடைகளை சந்திக்கிறது, ஒரு இடமாற்றம் பண்றது, இது மாதிரி நிறைய தடைகளை இந்த கேது திசை வரும்போது, கேது புத்தி வரும்போது எடுத்து பார்க்கணும். கொஞ்சம் பலவீனத்தை கொடுக்கும். கேதுக்கு அப்புறம் என்ன வரும்? சுக்கிரன் வரும். சுக்கிரன் வரும்போது நல்லா ஒரு சுகபோகத்தை கொடுக்கும். சுக்கிரங்கிறது பொதுவா இது பகை கிரகம். ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல லக்னத்துக்கு சுக்கிரன் இல்லாம யோகமா கொடுத்துருவாரு. அப்போ உங்களுக்கு எந்த திசை யோகமான திசை, எந்த யோகம் இல்லாத திசைனா சனி திசை எப்போதுமே ஒரு சில லக்கணத்துக்கு சரியா கொடுக்காது. அதாவது விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும். அடுத்து புதன் எப்போதுமே நார்மலா கொடுப்பார், பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா சனி புதன் ரொம்ப கடன் பிரச்சனை காட்டும். புதனுக்கு அப்புறம் கேது கொஞ்சம் கவனமா இருக்கும். கேதுங்கிறது எப்போதுமே குரு பகவானுக்கு கொஞ்சம் பகை கிரகம் வரதான் இங்க ஒரு பலவீனத்தை காட்டுவார். சுக்கிரன் பகை கிரகம் தான் இருந்தாலும் ஒரு சில நல்லதை கொடுக்கும், ஒரு சில பலவீனத்தை கொடுக்கும். சூரியன் டாப்பா இருக்கும், சூப்பரா இருக்கும். சூரிய தசை வரும்போது, சூரிய புத்தி வரும்போது நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கலாம். இதான் உங்களுடைய விதி அமைப்பு. இதுலதான் நீங்க கவனமா இருக்கணும். அடுத்த பலன் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா லக்ன பலன். அடுத்த பதிவுல நம்ம கண்டிப்பா சந்திப்போம். நன்றி.